இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புதிதாக திட்டமிடப்பட்ட அனைத்து பள்ளி கட்டிடங்களும் வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதை கல்வி அமைச்சு உறுதிப்படுத்தும். புதிதாக திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து பள்ளி கட்டிடங்களும் வெள்ளம் மற்றும் இதர இயற்கை பேரிடர்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களில் கட்டப்படுவதை உறுதி செய்வதே கல்வி அமைச்சின் நோக்கமாகும். வெள்ளம் போன்ற பேரழிவுகள் பள்ளி செயல்பாடுகளை சீர்குலைத்து பள்ளி மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருப்பதால் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் பட்டினா சிட்டேக் தெரிவித்திருக்கிறார். இயற்கை பேரழிவுகளில் காலநிலை மாற்றத்தின் மோசமான தாக்கத்தை கருத்தில் கொண்டு இது மிகவும் முக்கியமானது என அவர் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர் மற்றும் பருவநிலை மாற்றத்தின் தாக்கம் நேரடியாக கல்வியை சீர்குலைக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகள் மாணவர்களை மட்டுமல்ல ஆசிரியர்களையும் பாதிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது உள்கட்டமைப்பு மேம்பாடு மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எவருக்கும் பாதுகாப்பான சூழலை வழங்குவதாகும். புதிய பள்ளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தளங்கள் பாதுகாப்பான மற்றும் உயரமான பகுதிகளில் இருக்க வேண்டும் என்று நேற்று SMKA பள்ளிக்கு வருகை புரிந்த பின் செய்தியாளர்களிடம் பட்டினா கூறினார். சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறியதற்காக இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை 95,000க்கும் மேற்பட்ட சம்மன்கள் விநியோகம். நாடு முழுவதிலும் சாலையில் சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறியதற்காக இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை 95,000க்கும் மேற்பட்ட சம்மன்கள் விநியோகிக்கப்பட்டன. அவற்றில் அதிக எண்ணிக்கையில் கார் ஓட்டுநர்கள் 44,889 சம்மன்கள் பெற்றுள்ளனர். அதைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் 39,468 சம்மன்களையும், லாரி ஓட்டுநர்கள் 3,937 சம்மன்களையும் மற்றும் பிற வாகன ஓட்டுநர்கள் 7,004 சம்மன்களையும் பெற்றதாக புகிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குநர் யுஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்துள்ளார். சாலையில் சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறுவது கடுமையான போக்குவரத்து மீறல் என்பதோடு இதனால் ஏற்படும் விபத்துகள் உயிரிழப்புகளுக்கு வித்திடும் என அவர் கூறினார். எனவே இந்த விதிமுறைகளை மீறுவோரிடம் நாங்கள் எந்த ஒரு இணக்க போக்கையும் கொண்டிருக்க மாட்டோம் என்பதோடு அடையாளம் காணப்படும் இடங்களில் கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். 15,000 ரிங்கிட்டுக்கும் மேல் வாடகை பாக்கி பொறுமை இழந்து PPR வீட்டு கதவுகளை கழற்றிய சிரம்பான் மாநகர் மன்றம். நெகிரி செம்பிலான் சிரம்பானில் ஆண்டு கணக்கில் வாடகை செலுத்தப்படாத PPR வீடுகளின் வாசல் கதவுகள் கழற்றப்பட்டுள்ளன. சிரம்பான் மாநகர மன்றமான MBS அந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கியது. 15,000 ரிங்கிட்டுக்கும் மேல் வாடகை பாக்கி வைத்திருப்போருக்கு எதிராக அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநகர மேயர் டத்தோ மஸ்ரி ரசாலி தெரிவித்தார். போலீஸ் ஒத்துழைப்போடு பங்சாபுரி ராக்கியாட் செரி பெத்தானா பரோயில் கடந்த வாரம் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்காத வகையில் மிகவும் கவனமாகவும் கண்ணியமாகவும் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மேயர் சொன்னார். வாடகை செலுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்குவோருக்கு உதவும் வகையில் MBS பல்வேறு வழிமுறைகளுடன் ஏராளமான வாய்ப்புகளையும் வழங்கிவிட்டது. கடைசி முயற்சியாக 15,000 ரிங்கிட்டுக்கு மேல் பாக்கி வைத்திருப்போருக்கு தவணை முறைகளாவது வாடகை செலுத்த கடந்த ஜனவரியில் ஏற்பாடு செய்து தரப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் மதிக்காததால் வேறு வழியின்றி கதவை கழற்றும் நிலைக்கு தாங்கள் தள்ளப்பட்டதாக டத்தோ மஸ்ரி சொன்னார். இந்த அதிரடி நடவடிக்கை இனியும் தொடரும் என்றார் அவர். பத்துபூத்தே விஷயத்தில் 3 முன்னாள் அமைச்சர்கள் பொய்யர்கள், மகாதீர் கடும் தாக்கு. பத்துபூத்தே விவகாரத்தில் 3 முன்னாள் அமைச்சர்கள் பொய் சொல்வதாக டாக்டர் மகாதீர் முகமது குற்றம் சாட்டியுள்ளார். அம்மூவரையும் அமைச்சர்களாக பெற்றதற்கு தாம் உண்மையிலேயே வெட்கப்படுவதாக மகாதீர் கடுமையாக சாடினார். மகாதீரிடம் துணை பிரதமராக இருந்த டத்தோ ஸ்ரீ வான் அசிசா வான் இஸ்மாயில், தற்காப்பு அமைச்சராக இருந்த டத்தோ ஸ்ரீ முகமது சாபு, போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஆந்தோனி லோக் ஆகியோரே அம்மூவர் ஆவர். பத்துபூத்தே உரிமை கோரல் மீதான முடிவுக்கு எதிரான மேல்முறையீட்டை தமது தலைமையிலான 2019 அமைச்சரவை மீட்டுக்கொண்ட விவகாரங்கள் கசிந்திருப்பது குறித்து மகாதீர் சினார் ஹரியானிடம் கருத்துரைத்தார். பெரிக்கத்தான் நேஷனல் நாடாளுமன்ற குழு தலைவர் டத்தோ ஸ்ரீ தகியுடின் ஹசான் கைகளுக்கு அந்த கூட்ட நிகழ்வு கிடைத்துள்ளது. அதில் பத்துபூத்தே மேல்முறையீட்டை மீட்டுக்கொள்ள அன்றைய அமைச்சரவை கூட்டாக
முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக பத்துபுத்தே விஷயத்தில் அமைச்சரவை கலந்து ஆலோசிக்காமல் தாம் தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக அம்மூன்று அமைச்சர்களும் கூறியது பொய்யென நிரூபணமாக்கியுள்ளதாக மகாதீர் சொன்னார். இஸ்கந்தார் புத்திரியில் கார்களின் டயர்களை ஓட்டையாக்கி மர்ம நபர், போலீஸ் விசாரணை. ஜொஹூர் இஸ்கந்தார் புத்ரி தாமான் புங்கிட் இன்டாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் டயர்களை ஓட்டையாக்கிய 43 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கருப்பு சட்டை மற்றும் அரைக்கால் சட்டை அணிந்த ஆடவர் கார்களை கடந்து செல்வதும் பின்னர் திரும்பி வந்து கார்களின் டயர் பக்கமாக குனிவதும் வைரல் வீடியோக்களில் தெரிகிறது. கார்களின் உரிமையாளர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது டயர்கள் ஓட்டையாகி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களில் ஒருவரான 21 வயது பெண் செய்த புகாரை அடுத்து சந்தேக நபர் கைதானதாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் எம் குமரேசன் கூறினார். ஏற்கனவே 6 குற்றப்பதிவுகளை கொண்டிருக்கும் அந்நபர் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் குமரேசன் கூறினார். இதனிடையே வைரல் வீடியோவின் கீழ் கருத்து பதிவிட்ட சில வலைதளவாசிகள் சந்தேக நபர் டயர் கடைக்கு அருகில்தான் அவ்வேளையை காட்டியுள்ளதாகவும் டயர்களை ஓட்டையாக்கி அதன் மூலம் பழுது பார்க்க வைத்து காசு பார்க்க திட்டம் போட்டிருக்கலாம் என்றும் கூறியிருந்தனர். ஸ்கூடாயில் குப்பை தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட காய்கறிகளை வாடிக்கையாளர்களுக்கு சமைத்து கொடுப்பதா? உணவகம் மீது விசாரணை. ஜொஹூர் ஸ்கூடாயில் வாடிக்கையாளர்களுக்கு சமைப்பதற்காக உணவக பணியாளர்கள் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட காய்கறிகளை சேகரிப்பதற்காக ஒரு கூறி வீடியோ ஒன்று டிக்டாக்கில் வைரல் ஆனது. உணவக பணியாளர்கள் என நம்பப்படும் சில பெண்கள் குப்பை தொட்டிகளில் இருந்து பொருட்களை எடுப்பது அந்த 31 வினாடி வீடியோவில் தெரிகிறது. அதில் இருக்கும் ஓர் ஆடவர் சேகரிக்கப்பட்ட காய்கறிகள் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் சமைப்பதற்காக என கூறுவதும் கேட்கிறது. இதனால் அதிருப்தி அடைந்த ஒரு மாது அந்த காய்கறிகள் தங்களின் சொந்த உபயோகத்திற்கு தான் என்கிறார். வீடியோ வைரலானதை அடுத்து உணவகத்தின் உரிமையாளர் டிக்டாக் வாயிலாக அக்குற்றச்சாட்டை மறுத்தார். வியாபாரத்தை கெடுக்க பொறுப்பற்ற தரப்பினர் மேற்கொண்ட முயற்சியே அதுவென்றார் அவர். இந்நிலையில் அவ்வுணவகம் நேற்று மூடப்பட்டது. நேற்று சுகாதார மாநில அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு செல்வர் என சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான ஜொஹூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங்டியான் சோன் கூறினார். இணைய காதல் மோசடி 67 வயது பெண் 2.21 மில்லியன் ரிங்கிட் இழந்தார். 67 வயது பெண் ஒருவர் இணைய காதல் மோசடிக்கு உள்ளாகி தனது ஆன்லைன் காதலனிடம் 7 ஆண்டுகளில் 2.21 மில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளார். ஒரு கணக்காய்வாளராக அந்த பெண்மணி 306 பரிவர்த்தனை மூலம் தனது பணத்தை 50 வெவ்வேறு வங்கிகளுக்கு பட்டுவாடா செய்துள்ளதாக புகிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் ராம்லி யூசுப் தெரிவித்தார். கடந்த மாதம் தனது தோழியிடம் பேசிய பிறகு தாம் மோசடிக்கு உள்ளானதை அப்பெண் உணர்ந்து இது குறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சமூக ஊடகம் வாயிலாக அறிமுகமான ஆடவன் தாம் அமெரிக்காவில் இருப்பதாக கூறிக்கொண்டதை தொடர்ந்து தாங்கள் நண்பர்களாகியதாக அந்த பெண்மணி தெரிவித்தார். சிங்கப்பூருக்கு மருத்துவ சாதனங்களை விநியோகித்து வரும் ஒரு வர்த்தகர் என அந்த ஆடவன் கூறிக்கொண்டதாக நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ரம்னி தெரிவித்தார். அவர்களது இணைய நட்புறவு வளர்ந்து பிறகு சொந்தம் மற்றும் வர்த்தக விவகாரம் தொடர்பாக அடிக்கடி நிதி உதவியை அப்பெண்ணிடம் அந்த ஆடவன் நாடியிருக்கிறார். சபாவை சார்ந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த ஆடவனுக்கு உதவுவதற்காக தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் பணத்தை கைமாற்றாகவும் வாங்கி இருப்பதாக ரம்லி தெரிவித்தார். குருபோங்கில் இருவர் உயிரிழந்ததற்கு காரணமான ஆபத்தாக வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டு மணமேடை ஏறவிருக்கும் மணமகன் மறுப்பு. குருபோங்கில் கடந்த ஆண்டு 13 வயதினருக்கு மரணம் ஏற்படும் அளவுக்கு ஆபத்தாக வாகனம் ஓட்டியதாக அயர்கெரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்த வாரம் திருமணம் செய்யவிருக்கும் மணமகன் மறுத்துள்ளார். மேஜிஸ்ட்ரேட் நூர் ஷெலியாத்தி முகமது சோஃப்ரி முன்னிலையில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்ட போது 26 வயதுடைய அந்த இளைஞர் மறுத்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு மணி 9:54க்கு மலாக்கா தெங்கா ஜாலான் குருபோங் பெருமாயில் ஆபத்தான வகையில் ஓட்டிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 16 வயதுடைய எர்வான் எட்ரிஸ் மற்றும் புத்ரபா நோர்கிஷார் புத்ரபாவின் ஆகியோருக்கு மரணம் ஏற்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் கூடியபட்சம் 50,000 ரிங்கிட்டிற்கு மேல் போகாத அபராதம்
அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். பூச்சோங் ஜெயாவில் கால்பந்து போட்டியில் பெனால்டி வழங்கிய நடுவர் தாக்கப்பட்டார். போலீஸ் விசாரணை. பூச்சோங் ஜெயாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கால்பந்து போட்டியில் பெனால்டி வழங்கியதற்காக நடுவர் ஒருவர் பல விளையாட்டாளர்களால் தாக்கப்பட்டு மற்றும் குத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தின் வீடியோ அண்மையில் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செடாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏ அன்பழகன் தெரிவித்தார். போட்டியின் நடுவராக இருந்த 38 வயதுடைய உள்நாட்டு நபர் ஒருவர் செய்துள்ள புகாரையும் போலீஸ் பெற்றதாக அவர் கூறினார். வன்செயல் குற்றத்திற்காக தண்டனை சட்டம் 160வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அன்பழகன் கூறினார். சம்பந்தப்பட்டவருக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது 1000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் இந்த வழக்கு இன்னும் போலீஸ் விசாரணையில் உள்ளதால் இது குறித்து பொதுமக்கள் எவரும் ஆருடங்களை வெளியிட வேண்டாம் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினர். அதே சட்டி அதே எண்ணெய், 100 ஆண்டுகளாக தனித்து நிற்கும் பர்கர் டையர்ஸ் இறைச்சிகள். அமெரிக்கா மெம்பிஸ் நகரில் உள்ள டையர்ஸ் பர்கர் துரித உணவகம் ஒரு நூற்றாண்டாக ஒரே எண்ணெயில் பர்கர் இறைச்சியை பொரித்து தருகிறது என்றால் நம்புவீர்களா? நீங்கள் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. ஒரே எண்ணெயில் பொரிப்பதுதான் தங்கள் நிறுவனத்தின் பர்கர் இறைச்சியின் கூடுதல் சுவைக்கு காரணம் என்கிறது டையர்ஸ் பர்கர். இப்போதிருக்கும் அதே எம்பிஸ் நகரில் 1912 அவ்வுணவகத்தை நிறுவினார் எல்மட் டாக் டையர். மற்ற நிறுவனங்களை விட இவரின் பர்கர் இறைச்சிகளின் சுவை தனித்து தெரிய இன்று வரை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள சுவையூட்டிகளின் கலவையை அவர் பயன்படுத்தி வந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே டையர்ஸ் பர்கர் இறைச்சிகளுக்கு வரவேற்பு குவிந்தது. இந்நிலையில் தான் திடீரென ஒரு நாள் இரவு சமையல்காரர் ஒருவர் சட்டியில் இருந்த எண்ணெயை மாற்ற மறந்துவிட்டார். ஆனால் அந்த பழைய எண்ணெயில் பொரித்த பர்கர் இறைச்சிகளால் தான் காட்சிகளே மாறின. கடைக்கு வந்த வாடிக்கையாளர் பர்கரை சாப்பிட்டு விட்டு தன் வாழ்நாளிலேயே தாம் உண்ட மிக ருசியான பர்கர் என பாராட்டி சென்றார். அன்றிலிருந்து அந்த சட்டியில் எண்ணெய் மாற்றப்படவில்லை. அனைத்து பர்கர் இறைச்சிகளும் அதே சட்டியில் அதே அசல் எண்ணெயில் தான் பொரிக்கப்படுகின்றன, வறுக்கப்படுகின்றன என டையர்ஸ் நிறுவனத்தின் தற்போதைய உரிமையாளரான கெண்டல் ராபர்ட்சன் கூறினார். 1912 அதே எண்ணெய் மூலக்கூறுதான். அதை நாங்கள் மாற்றியதே இல்லை. அதில் இருக்கும் துகள்கள் அகற்ற நாங்கள் அதை வடிகட்டுகிறோம், பின்னர் சுவையூட்டிகளை சேர்க்கின்றோம் என சதர்ன் லிவிங் மேகசின் சஞ்சிகைக்கு வழங்கிய சிறப்பு பேட்டியில் ராபர்ட்சன் கூறினார்.